எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனலானது தற்போது அ, பல பயனுள்ள தகவல்களை தொடராக அப்லோட் செய்து வருகிறது. அ, அந்த வகையில் இந்த யூடியூப் சேனல் மூலமாக பயன்பெறுவோர் பலர் தனிப்பட்ட முறையில் என்னுடன் தொடர்பு கொண்டு தங்களது நன்றிகளையும் அ, பயன்மிக்க ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறீர்கள். தொடர்ச்சியாக நான் இவற்றை எதிர்பார்ப்பதோடு உங்களுடைய உயர்வான கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான தகவல்களை அவ்வப்போது தேவையான நேரத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கும் தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனைகளை உங்களுக்கு பொருத்தமான துறைகள் நபர்களிடமிருந்து பெற்று அவற்றை வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றேன். நாங்கள் இன்றைய தினத்தில் ஓய்வூதியம் பெற இருக்கின்ற அரச ஊழியர்கள் மற்றும் அதாவது பல்வேறு தேவைகளுக்காக குறுகிய கால சேவையுடன் ஓய்வூதியம் பெற விரும்புகின்ற அரச ஊழியர்கள் மற்றும் இதர அனைத்து அரச ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற்றிருக்கின்றவர்கள் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு தகவலை இன்று கலந்துரையாடுகிறோம். அந்த வகையில் நாங்கள் அதாவது ஒரு அரச ஊழியர் 20 வருட சேவையுடன் ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தாபன கோவையில் கூறப்பட்டிருக்கிறது. அத்தோடு புதிய அதாவது தொடர்புடைய சுற்று நிரூப திருத்தங்கள் மூலமாகவும் இந்த சலுகைகள் வரப்பிரசாதங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 20 வருட சேவையுடன் ஒருவர் ஓய்வூதியம் பெற விரும்புகின்ற போது நிச்சயமாக மருத்துவ காரணங்களுக்காக பொருத்தமான மருத்துவ சான்றிதழ்கள் உரிய தரங்களை கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள் இதனை சிபார்சு செய்கின்ற போது உங்களுக்கு இந்த 20 வருட சேவையுடன் ஓய்வூதியம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதோடு, தற்போது சேவையில் இருக்கின்றவர்களும் உங்களுடைய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு எவ்வாறான ஒரு தற்போது ஓய்வு பெற்றாலும் உங்களுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் என்பது சம்பந்தமாகவும் இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அத்தோடு பார்க்கும்போது 20 வருட சேவையுடன் ஓய்வு பெற்றுக் கொள்ளுகின்ற போது பெண் அரச ஊழியர்கள் அதாவது ஆசிரியைகள் மற்றும் தாதிகள் பாதுகாப்பு துறையை சேர்ந்த பெண் ஊழியர்கள் ஆகியோருக்கு 20 வருட சேவையுடன் அவர்கள் ஓய்வு பெறுகின்ற திகதியிலேயே அவர்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் ஆரம்பமாகும். ஆனால் இதர ஏனையோருக்கு 55 வயதை பூர்த்தியாகின்ற போது அவர்களுக்கு ஓய்வூதிய சலுகைகள் கிடைக்க ஆரம்பமாகும். எனவே இது இவ்வாறு ஓய்வு பெறுகின்ற போது நிச்சயமாக நீங்கள் பொருத்தமான தகவல்கள் அப்டேட்டுடன் நீங்கள் இருப்பது அவசியமாகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 20 வருட சேவையுடன் ஒரு அரச ஊழியர் ஓய்வு பெறுகின்ற போது அவருக்கு பொதுவாக 30 வருட சேவையுடனே உங்களுக்கு பூரணமான ஓய்வூதியம் கிடைக்கப்பெறும். அதாவது 30 வருடங்கள் நீங்கள் தொடராக சேவை செய்கின்ற போது உங்களுக்கு பூரணமான அதாவது ஓய்வூதிய வீதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் குறைந்த சேவை காலத்துடன் ஓய்வு பெறுகின்ற போது குறைகின்ற ஒவ்வொரு வருடத்துக்கும் குறிப்பிட்ட சதவீதத்தால் உங்களுக்கு ஓய்வூதிய கொடுப்பனவுகள் குறைவடையும். உதாரணமாக ஒருவர் ஒரு வருடம் அதாவது ஒரு வருடத்தை இழக்கின்ற போது அவருக்கு 2% குறை ஒன்று ஏற்படும். இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது ஒருவர் 20 வருடங்களில் ஓய்வு பெறுகின்ற போது அவருக்கு அவர் 10 வருடங்களை இழக்கின்றார். 30 வருடங்களில் அவருக்கு முழு ஓய்வூதியம் கிடைக்கும். அவர் 20 வருடத்தில் ஓய்வு பெறுகிறார் சொன்னால் அவர் 10 வருடங்களை இழக்கின்றார். எனவே ஒரு வருடத்துக்கு 2 வீதம் படி மொத்தமாக 20% அவர் இழக்கின்றார். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நாங்கள் 80,000 ரூபாவை அடிப்படை சம்பளமாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவரை நாங்கள் உதாரணமாக எடுத்திருக்கின்றோம். இதன்படி பார்க்கும்போது அவருக்கு முழு பென்ஷன் வீதம் 85% என்று எடுத்தால் அவருக்கு 65% ஓய்வூதியம் அவருக்கு 65% கிடைக்கும். இதன் போது ரெடியூஸ்ட் பெர்சன்டேஜை வரையில் இவருக்கு 55% கிடைக்கும். இது ரெடியூஸ்ட் என்று சொல்வது நான் முன்னைய வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். அதாவது ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறும் போது பணிக்கொடை ஒன்றை கோருவாராக இருந்தால் அவருடைய பென்ஷன் சதவீதம் அதாவது 10 வருடங்கள் வரை குறைவடையும். அதுதான் இந்த குறைக்கப்பட்ட அல்லது ரிடியூஸ்ட் பெர்சன்டேஜ் என்று சொல்வது. அன்ரிடியூஸ்ட் என்று சொல்வது பணிக்கொடை பெற்றுக்கொள்ளாத போது அவருக்கு முழு பென்ஷன்
கிடைக்க ஆரம்பமாகும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரூ. 80,000வுக்கு 100க்கு 65 வீதம் பார்க்கும்போது 100க்கு 65 வீதம் துணியும்போது, அதாவது அன்ரிடியூஸ்ட் பெர்சன்டேஜ் அடிப்படையில் ரூ. 52,000 கிடைக்கப்பெறும். ரிடியூஸ்ட் அடிப்படையில் ரூ. 44,000 கிடைக்கப்பெறும். எனவே இங்கு அன்ரிடியூஸ்ட் அமௌண்ட் இன்டு 24 என்ற அடிப்படையில் இவருக்கு பணிக்கொடையாக ரூ. 12,48,000 கிடைக்கப்பெறும். 10 வருடங்களுக்கு பின்பு 10 வருடங்களுக்கு பின்பு அவருடைய முழு பென்ஷன் தொகையான இந்த தொகை கிடைக்கும். அதுவரை மாதாந்தம் ரூ. 44,000 கிடைக்கும். ரைட். இது இவ்வாறு தான் இந்த 20 வருடங்களில் ஒருவர் ஓய்வு பெறுகின்ற போது அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை கழிப்பனவுகள் இருக்கும். 10 வருடங்களிலும் கூட பொருத்தமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களின் அடிப்படையில் ஓய்வு பெறக்கூடியதாக இருக்கும். 10 வருடங்களில் ஓய்வு பெறுகின்ற போது நான் முன்னதாக சொன்ன ஆசிரியைகள் மற்றும் தாதிகள் பாதுகாப்பு துறையை சேர்ந்த பெண் அதிகாரிகள் ஆகியோருக்கு 20வது வருடத்திலிருந்து அவர்களுக்கு பென்ஷன் கிடைப்பனவு ஆரம்பமாகும். ஆனால் ஏனையோருக்கு 55 வயது வரைக்கும் அவர்கள் காத்திருப்பது அவசியமானதாக இருக்கும். எனவே இந்த வீடியோவானது 20 வருட சேவை காலத்துடன் ஒருவர் ஓய்வு பெறுகின்ற போது அவருடைய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் பென்ஷன் பெர்சன்டேஜ், அதில் ரிடியூஸ்ட் பெர்சன்டேஜ் மற்றும் அன்ரிடியூஸ்ட் பெர்சன்டேஜ் ஆகியவற்றின் அடிப்படையில் அந்த தொகைகள், அதன் அடிப்படையில் அவருடைய பணிக்கொடை இவ்வாறு காணப்படும். எனவே தற்போது சேவையில் இருக்கின்ற அரசு ஊழியர்களும் இந்த வீடியோ தகவலை நிச்சயமாக பயன்பெறக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் பென்ஷன் சம்பந்தமாக இந்த தகவல்களை நீங்கள் பூரணமாக தெரிந்திருப்பது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் இவ்வாறான பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.